வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 இயர்ஸ் பழமையான ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றத நான் முதல்ல சொல்றேன். ஹோட்டல் ஸ்ரீ ராதா நிவாஸ்க்கு வந்திருக்கோம். இந்த எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகன் ஹை ரோட் ட்ரிப்ளிகன்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஐஸ் ஆஃப் மசூதிக்கு ஒட்டின மாதிரி பக்கத்துலயே இந்த ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல வந்து மினி டிஃபன் குடுக்குறாங்க. அந்த மினி டிஃபனோட பிரைஸ் என்ன டைமிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. ஃபைனலா நான் ஆர்டர் பண்ண டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன். மினி டிஃபன் கூடவே கிச்சடியும் ரவா தோசை ஆனியன் ரவா தோசையும் ஆர்டர் பண்ணிருக்கேங்க. இந்த மினி டிஃபனோட பிரைஸ் முதல்ல சொல்லிடுறேன். அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு நம்ம பாத்துடலாம். இட்லி, மசால் தோசை, உங்களுக்கு கிச்சடி இல்லைன்னா வந்து பொங்கல் கொடுப்பாங்க. அதோட இட்லி, மினி வடை, கேசரி, 2 வகை சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்துடும். இதுல என்னன்னா உங்களுக்கு மசால் தோசை பிளஸ் வந்து இது வேணாம் அப்படின்றவங்களுக்கு ரவா தோசை ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 70 ருபீஸ்ங்க. கூடவே வந்து பிளெயின் ரவா தோசை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நான் ஆனியன் தான் கேட்டேன், அவங்க கார்ல எப்படி விழுந்துச்சு தெரியல, பிளெயின் ரவாவை கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து கிச்சடி வாங்கியிருக்கேன். சாப்பிடும் போது பிரைஸ் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இட்லில இருந்தே போயிடுவோம். ஆக்சுவலா வந்து இங்க இந்த இடத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துடுறாங்க. என்னன்னா ஒரு 4:30 இருந்து 8 o'clock வரைக்கும் ஈவினிங்ல கொடுக்குறாங்க. மார்னிங்ல வந்து 7 இருந்து 11 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நைட் வந்து டின்னர். ஆக்சுவலி சாரி, அதுக்குமே நீங்க ஏதாச்சும் கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. இட்லி சாப்பிடுவோம். இட்லி வந்து நார்மல் இட்லி தான் கொடுப்பாங்க. எல்லா மினி டிஃபனும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாம்பார் தான் நான் சாப்பிடணும்னு எனக்கு, ஏன்னா ஒரு ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல சாம்பார் தான் நின்று பேசும். நான் எதிர்பார்த்த மாதிரியே சாம்பார் வந்து அந்த உடுப்பி ஸ்டைல்ல இருக்கும்ல அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்லி வந்து அந்த ரவை உடைச்சி அந்த ஒரு மாதிரி குறுமையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இட்லி சாஃப்டா இருக்கு. பக்கா ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து இட்லி சாம்பார். இந்த மாதிரி இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துலதான் போடுவாங்க. ரவைய உடைச்சு உளுந்து தனியா அரைச்சு அரிசியை வந்து ரவை பதத்துல உடைச்சு ஆல்ரெடி வச்சிருப்பாங்க ட்ரையா. அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஊற வச்சு அரைச்சி போடுவாங்க. ஆனா பட் இப்போ வந்து எல்லாமே மாத்திட்டாங்க. குஷ்பு இட்லி தான் போடுறாங்க. அது இந்த இடத்துல வந்து இன்னமும் மாறாம அந்த கல்யாண ஸ்டைல்லயே கொடுத்துட்டு இருக்காங்க இட்லி சாம்பார் தான். இது வந்து மினி மசால் தோசை. மசாலாவோட இந்த சாம்பாரோட தான் சாப்பிடணும். இருந்தாலும் சட்னி ஐட்டம்ஸ் எல்லாம் தொடவே இல்லை. அதனால ஒயிட் சட்னி வரணும். திக்கா இருக்கு. செம்ம கிறிஸ்பியா அந்த மசாலாவோட சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கு. அந்த ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல தனி டேஸ்டா இருக்குங்க. எல்லாமே சொல்றேன், பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஐட்டம்ஸ் வந்து ஏகப்பட்டது. அந்த சைனீஸ் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்காம வெறும் நம்ம சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட், சவுத் இண்டியன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம இந்த இடத்துல கிடைக்குது. சட்னி டேஸ்ட் அல்லது அதுவும் மசாலா பூரி கிழங்குக்கு அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர்ல செம்ம திக்கா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. பொங்கல் வந்து இந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. 25 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தலன்னு இருக்கு பொங்கல், பார்த்தாலே தெரியுது. வடையும் சேர்த்து வச்சு சாப்பிடும். வடைலாம் வந்து மினி வடைன்னு போட்டிருக்காங்க. ஆனா வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு சைஸா தான் கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, எனக்கு கார சட்னியை விட தேங்காய் சட்னியோட டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு டீப் பொங்கலுங்க. நல்ல தலன்னு உள்ள போடவே தெரியல. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. டேஸ்ட் வைஸ் சான்ஸே கிடையாது. ஒரு பாரம்பரியமான ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கூட்டமும் செம்ம க்ரௌடா இருக்கு. நான் வந்து அவர்கிட்ட 2 நாள் முன்னாடியே பர்மிஷன் கேட்டேன். இந்த டைமுக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 கிட்ட தான் என்ன வர வச்சாங்க. அதே மாதிரிதான் வந்து அப்பயுமே க்ரௌடு குறையவே இல்லை. 7 o'clock பாப்பானா நீங்க வரவே வராதீங்க, செம்ம க்ரௌடா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கையில சட்னி சாம்பார்லாம் ஒட்டி இருக்கு. அதனால ஸ்பூன்ல சாப்பிடுவோம். கேசரி சூப்பரா இருக்கும் போலயே, முந்திரி பருப்போட வருது.
இதுவுமே கல்யாண கேசரிங்க. கல்யாணத்துல போடுவாங்களா, கலர் பார்க்கும் போதே நான் நினைச்சேன், ஆனாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏலக்காய் ஃபிளேவர்லாம் சூப்பரா போட்டு எல்லாத்துலயுமே கீ தாராளமா விளையாடி இருக்காங்க போல. என்னடா இது 2-3 ஐட்டம்ஸ் தான் வருது மினி டிஃபன்ல அப்படின்னு பார்த்தேன். இதை சாப்பிட்டாலே போதும், அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பக்கமே நீங்க போக மாட்டீங்க, அடுத்தது எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டீங்க. கிச்சடி வந்து 55 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போதும். தலன்னு பண்ணிருக்காங்க கிச்சடிய. தக்காளி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல வேற 3 சட்னி கொடுத்துருக்காங்க. புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. அந்த மினி டிஃபன்லாம் 2 வகை சட்னி தான் வருது. இந்த புதினா சட்னியோட ட்ரை பண்ணுவோம். புதினாவா கொத்தமல்லியான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். புதினா சட்னி கிச்சடி சான்ஸ் இல்ல, அதுக்கு காரம், அதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. அதுலயே வந்து இந்த மசாலா, காரம், உப்பெல்லாம் அளவா போட்டு சும்மா தலன்னு டேஸ்ட் அள்ளுது. கிச்சடி இவ்வளவு சூப்பரா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாயில போட்ட உடனே இவ்வளவு போடவே தெரியல, கரைஞ்சி போயிடுச்சு. தாராளமா தான் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடணும். அப்பதான் வந்து இதுக்கான பெருமை. என்னமோ பண்ணுது, சூப்பரா இருக்கு. அந்த கடலை பருப்போட கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எனக்கு வந்து உப்புமாலாம் பிடிக்கும், அதனாலேயே இந்த கிச்சடி ஐட்டமும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரவா தோசையோட சைஸை காட்டினேன். ரவா தோசை அப்படின்னாலே எண்ணெயெல்லாம் தாராளமா தான் ஊற்றணும், அப்பதான் வந்து கிறிஸ்பியா வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70 rupees கொடுக்குறாங்க. ஆனியன் ரவானா 80 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த புதினா சட்னியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருந்தது. என்ன ஒண்ணு, ஒரு சூடா சாப்பிட்டுருந்தா இன்னும் டேஸ்ட் அள்ளி இருக்கும். அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். மொத்தமா 3 சட்னி சாம்பாரோட ட்ரை பண்ணுவோம். அந்த புதினா சட்னிலேயே வந்து நல்லா ஒரு காரசாரமா இருக்கு, மைல்டானா இல்லாம சூப்பரா இருக்கு. மொத்தமா இந்த தோசைய இப்படியே 3 வகை சட்னி சாம்பாரோட சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனியன் ரவால நிறைய எண்ணெய் ஊத்திடுவாங்க. ஒரு 2-3 பைட்டு போகும்போதே தெகுட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த தோசை மட்டும் தெகுட்டவே இல்லை, எனக்கு இன்னும் சாப்பிடுன்னு தோணுது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா வந்து இவங்க அந்த ஓல்டஸ்ட் ஸ்டைல் எதையுமே மாத்தாம அப்படியே பழையமையான ஸ்டைல கொடுக்கறதுனாலயே வந்து இவ்வளவு கூட்டம் வராங்க இவங்களை தேடி. ஆனியன் ரவா இல்லைங்க, இது பிளெயின் ரவா. ரெகுலரா ஆனியன் ரவா சாப்பிட்டு அப்படியே அதே பேரு வந்துருச்சு. என்னன்னு தெரியல, நான் ஆனியன் ரவா தான் கேட்டேன். ஆக்சுவலா வந்து அவரு காதுல ரவான்னு விழுந்ததுனால அவர் எடுத்துட்டு வரல. பட் இதுவுமே வந்து வர்த்துங்க. ஒரு 70 rupeesக்கு நல்ல ஒரு சைஸாவும் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுமே ஃபைனலா வந்து ஃபில்டர் காஃபி வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் 25 rupeesக்கு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுதான் டேஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்லயுமே ஒரு அவங்களோட இவ்வளவு காலமா இந்த ஒரு டேஸ்ட்டை மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஃபில்டர் காஃபியும் டேஸ்டா இருக்கு. நார்மலா ஒரு ஓல்டு ஹோட்டல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன். பட் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. விண்டேஜ் ஸ்டைல் ஹோட்டல். இவ்வளவு காலமா வந்து டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டல் அப்படின்னாலே எல்லா தரத்து மக்களும் வந்து சாப்பிட முடியாது, செம்ம பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் இல்லவே இல்லை. எல்லா தரத்து மக்களுமே வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு 95க்கு மேல எந்த பிரைஸ்மே தாண்டல. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ட்ரிப்ளிகேன் பக்கம்லாம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காலையில சாப்பிட்டுன்ற ஒரு ஃபீலோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பாய்.